இதுக்கு நம்ம ஃப்ளாஷ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணி வச்சுப்போம், எல்லாமே ஆல் டன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 சுவிட்சு இதுக்கு வந்து வெறும் ப்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ரிலீஸ் கொடுக்கல. இது ரெண்டுத்துக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம வந்து கலர் அண்ட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்கேன், இதுக்கு வெறும் கலர் மட்டும் கொடுத்துருக்கோம், வேற எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின் ப்ரோக்ராம் OB1க்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணி டவுன்லோட் பண்ணுமோ அதே மாதிரி இதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதில் கான்ஃபிகரேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா HMI ஆட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த பிஎன்னா ப்ராஃபினெட், ஐன்னா இண்டஸ்ட்ரியல் ஈத்தர்நெட், ப்ராஃபினெட் EN1 இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இவங்களை வந்து ஜஸ்ட் நம்ம மானிட்டர் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சு இல்லையா, இவங்கள மானிட்டர் பண்ணி வச்சுருவோம். எல்லாரும் ஆஃப்ல இருக்காங்க. ஸோ நம்ம இந்த 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 இதோட SPM ஃபங்க்ஷன் பிளாக் மட்டும் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஃபங்க்ஷன் பிளாக் ப்ரோக்ராம் பண்ணலை. ஸோ அதே மாதிரி டவுன் வந்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா HMI வந்து இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் க்ரீன் கலரில் மாறல பாருங்க, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் டேக்ஸ் வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகே, லோக்கல் மிஷின் வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகே, இந்த லோக்கல் மாடல் இருக்கும். ஆனால் HMIல இன்னும் எனக்கு கான்ஃபிகர் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஒரு கம்பைல் ஒன்று பண்ணிக்கலாம், எதுவும் சேஞ்ச் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கம்பைல், அவ்வளோதான். கம்பைல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும் பண்ணலாமான்ட்டு, ஓகே கொடுங்க. WinCC ரன் டைம் அட்வான்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம். OB1 இவங்களுக்கு உள்ள தள்ளிடலாம், கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாகும் இல்லையா, அதுக்காக நம்ம ரன் டைம் இவர் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதான் M0.0, M0.1, M0.2, M0.3. இது M0.1, M0.2, M0.3, சாரி M0.0, M0.1, M0.2, M0.3. இது வந்து கிரைண்ட் மோட்டார், கிரைண்ட் மெமரி. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இங்கே எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம், ஆனால் ரிலீஸ் ஆகலை. இங்கே பாருங்கள் ட்ரூலியாக இருக்குது. நான் மறுபடியும் இதை எத்தனை முறை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ட்ரூலியாக தான். நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி மவுஸில், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஆனால் மெமரி ஆன் ஆகிடுச்சு. மெமரி ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஃப்ளாஷ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணல. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் இதை ஸ்டாப் பண்ண முடியாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கிரைண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லோ, இது வந்து ரிலீஸ் ஆகிடுது, தெரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிலீஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரிலீஸ் கொடுக்கல. இதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லோ ஆகுது. நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் மாறுறது தெரியும் பாருங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் மாறுதா. அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு, கிரைண்ட் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கான அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மாறிடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன், கிரைண்ட் ஸ்டாப் புஷ் பட்டன், இதுதான் கிரைண்ட் ஸ்டாப் புஷ் பட்டன். இது இப்போ ஃபால்ஸில் இருக்குது. நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரூன்னு மாறுறதை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு எத்தனை முறை வேணுமோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா நான் மறுபடியும் ஆஃப்லைனில் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால நான் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணல. ஜஸ்ட் இது ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டு ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் ரிலீஸுக்கு கொடுக்கல. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோதான், ஹோல்ட் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, ட்ரூ மட்டும் தான் ஆகும், அவுட்புட் ஆன் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு இதை வந்து என்ன பண்ணிட்டோம், டாகுலாக வச்சுட்டோம் நம்ம. அப்போ நான் கூட டாகுலாக வச்சுட்டு கூட என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சொல்லலை HMIக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து அப்படியே வெறும் ப்ரெஸ் மட்டுமே கொடுத்து பார்த்தேன், நான் சொன்னேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போது டைரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு
அப்படியே கீழே வந்தோம்னா ஹெச்எம்ஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸுக்கு போயிட போகிறோம். ஸ்க்ரீன் மேனேஜ்மெண்ட் இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் மேனேஜ்மெண்ட் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ரூட் ஸ்க்ரீன். ஓகே, ரூட் ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணிப்போம். இப்போ அதே மாதிரி இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன். ஓகே, அனிமேஷனில் நம்ம வந்து ஈவெண்ட்ஸுக்கு தான் போகணும். இதோட ஈவெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், ரிலீஸும் கொடுத்துக்கலாம். நம்ம ரிலீஸ் கொடுத்துட்டு இவங்களோட டேக் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து ரிலீஸ் பிட். ஸோ நேம் ஞாபகம் ரிலீஸ் பிட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி 2 சுவிட்ச் நம்ம ரிலீஸ் பிட் வச்சு பண்ணிட்டோம். M0.0 அதே மாதிரி இவரை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு இவருக்கு வந்து ரிலீஸ் பிட், இவரோட டேக் நேம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அனிமேஷன் மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேமாக இருக்குது. இப்போ எல்லோ கலர் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது, அதனால் எல்லோ கலர் நம்ம மாற்றோன்னா எல்லோ கலரும் மாற்றிக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சாக மாறுற மாதிரி மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சுவிட்ச் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் மாறும். இது வந்து இதோட அனிமேஷனை கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் மாற்றிக்கலாம். சரி, ஸோ வச்சுட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு முறை கம்பைல் அண்ட் ரன் டைம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ரன் டைமில் தான் இருக்கிறாங்க. அதாவது ப்ரோக்ராம் PLC ப்ரோக்ராம் ரன் டைமில் தான் இருக்குது. நம்ம HMI மட்டும் இப்போ ரன் டைம் போய்க்கலாம். ஓகே ஓகே, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட் வந்துருச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் விட்டுட்டோம், அதனால அது வந்து ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்க கலர். ஓகே, WinCC உள்ள தெரிவிடுவோம். ஸோ இப்போ இது ரெண்டும் ட்ரூலேயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இவங்களும் ரிலீஸ் பண்ணால் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுது, என்னால் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸும் பண்ண முடியுது, இங்கே என்னால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண முடியுது. ப்ரெஸ் ட்ரூ மெமரி ஆன், ப்ரெஸ் ட்ரூ கிரைண்டிங் மோட்டார் ஆன். எனக்கு கிரைண்டர் மோட்டார் ஆஃப் ஆகணும், இதை ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை மறுபடியும் கிரைண்டிங் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு எமர்ஜென்சி ஸ்டாப் கொடுக்கணும்னா ஸ்டாப் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HMIயோட ஃபங்க்ஷன். நீங்கள் ஸ்கேடா யூஸ் பண்ணாலும் இதே ஃபங்க்ஷன் தான், இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதே ப்ரெஸ் ரிலீஸ் இதே மாதிரி ஃபங்க்ஷன் தான். பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கேடால எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஸ்க்ரீன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து PLCயோட கம்யூனிகேட் பண்ணுறது, அதுதான் அங்கே மெயின் டாபிக். மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து HMIயில் பார்க்குற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து HMIயோட